ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வெல்டு. இப்போ வெல்டு எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டீலில் போயிட்டு வெல்டுன்ற ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே கிரியேட் வெல்ட் பிட்வீன் பார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிக் பார்ட் டு வெல்ட் டூன்னு வரும். அதுதான் மெயின் பார்ட். பிக் பார்ட் டு பி வெல்டடுன்னு சொல்லி வரும். அதுதான் செகண்டரி பார்ட்ஸ். இப்போ மெயின் பார்ட்ஸ்க்கோ செகண்டரி பார்ட்ஸ்க்கோ எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிமா, ரெட் கலரில் இருக்கிறது மெயின் பார்ட்ஸ் அண்ட் எல்லோ கலரில் இருக்கிறது செகண்டரி பார்ட்ஸ். இப்போது வெல்டோட வியூவை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் வியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் டிஸ்பிளேயில் போயிட்டு வெல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸாக்ட்லேருந்து ஃபாஸ்ட் மாற்றிங்கன்னா வெறும் சிம்பிள் மட்டும் வரும். இதில் நீங்கள் செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த செக் பாக்ஸில் இன் மாடல் ஆஃப் பண்ணிங்க இல்லை இன் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா வெல்டு ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடும். இப்போ அதில் எக்ஸாக்ட் வித் நோ வெல்ட் மார்க் கொடுத்தீங்கன்னா வெல்டு மார்க் வராது, பட் ஆனால் வெல்டு சிம்பிள் தெரியும். இதில் எக்ஸாக்ட் கொடுத்திங்கன்னா ரெண்டுமே தெரியும். இப்போ இப்படி தான் வெல்டு வியூவில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வெல்டில் கிரியேட் வெல் டு பார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படின்னா ஷீட் மெட்டல்ஸ் ஏதாவது பெண்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி சிஹெச்எஸோ இல்லை ஆர்ஹெச்எஸ் பண்ணுறாங்கன்னா அது நம்ம வெல்டு கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா போதும், வெல்டு சிம்பிள் வந்துடும். நெக்ஸ்ட்டு வெல்டு வித் பாலிகான் பார்க்க போகிறோம். இது எப்படி கொடுக்கணும்னா ஜஸ்ட்டு வெல்டில் போயிட்டு கிரியேட் பாலிகான் வெல்ட் கொடுக்க போகிறீங்க. இதில் பார்ட் வெல்ட்டுன்னு வருது, அதாவது மெயின் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்டரி பார்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன பாயிண்டில் வெல்ட் ஆகணுமோ அந்தந்த பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஜஸ்ட் மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வெல்ட் கிரியேட் ஆகிடும். இப்போது ப்ரிப்பரேஷன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போது வெல்டில் போயிட்டு ப்ரிப்பேர் பார்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பாலிகான் கட் எடுக்க சொல்லுவோம். இப்போ அதுக்காக என்ன பார்ட்டில் கட் எடுக்கணுமோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன பாயிண்டில் நம்ம கட் எடுக்கணுமோ அந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ப்ரிப்பரேஷன்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று பாலிகான் வெல்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்ட் வெல்ட் மாதிரி. இப்போது நம்ம பார்ட் வெல்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மெயின் பார்ட் செலக்ட் பண்ணிட்டு எந்த பார்ட்டை கட் பண்ணணுமோ இல்லை ப்ரிப்பரேஷன் கொடுக்கணுமோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கட் ஆகிடும். சரி, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வெல்டை பாலிகான் வெல்டு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த வெல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் வெல்ட் டு பாலிகான் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட வெல்டு பாலிகான் வெல்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போது வெல்டு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் வெல்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் காமன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வெல்டோட சிம்பிளில் வர ஆப்ஷன்ஸ். நீங்கள் லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்பிள் தெரியும். இந்த சிம்பிள்ஸில் ஃபில் ஆகிற ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்கிற எல்லாமே காமன் ஆட்ரிபியூட்ஸில் இருக்குது. நீங்கள் சைட் வெல்டா இல்லை ஷாப் வெல்டா இல்லை வெல்டு ஆல் அரவுண்டா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ட்ராப் டவுன்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வெல்டு எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வெல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா வெல்டோட அந்த ஆரோ சிம்பிள்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன டைப் ஆஃப் வெல்டு. இப்போ நீங்கள் 6 mm வெல்டு கொடுக்குறீங்க, 8 mm வெல்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். அபவ் லைன் அண்ட் பிலோ லைன் நீங்கள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வெல்டோட சிம்பிளில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அபவ் லைனில் இருக்கிற என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதோ அதெல்லாமே பிலோ லைன்லேயும் செலக்ட் ஆகிடும். இப்போ 40 mm கொடுக்குறேன்னா அது பிலோ லைன்லேயும் செலக்ட் ஆகிடும். இப்போ நான் ரைட் கிளிக் ஆரோ கிளிக் பண்ணேன்னா அபவ்வில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே பிலோவில் காப்பி ஆகிடும். இப்போ அதே தான் வைஸ் வர்ஸாகவும் வரும். இப்போ நான் பிலோவில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே அபவ்வில் காப்பி ஆகும். நான் லெஃப்ட் கிளிக் பண்ணேன்னா இப்போது மாடிஃபை கொடுத்தீங்கன்னா அது மாடிஃபை ஆகிடும். இப்போ இதில் இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா வெல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வீடியோ வேணால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.